வணக்கங்க. ஏற்கனவே நம்ம இந்தியாவில் இருக்கோம்னு பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு நாரி போய் கிடக்குது. இங்கே இந்தியாவில் இருக்கோன்னு பெருமையாக வேறு நம்ம சொல்லணும். எலெக்ஷனில் நிற்பாங்க, எலெக்ஷனில் நின்றுட்டு ஜெயிப்பாங்க. ஜெயிச்சுட்டு காசு கொடுத்து எந்த கட்சி ஜெயிச்சிச்சோ அதை விட ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா காட்டி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ட்டு எவனையாவது விலை கொடுத்து வாங்குவாங்க. விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைப்பாங்க. இது ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவன் ஜெயிக்கலை, இவன் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா முதல்ல காசு கொடுத்து ஒருத்தனை வாங்குறான்னா அவன் எப்படியாப்பட்ட எம்எல்ஏவாக இருப்பான்? அவனை முதல்ல பதவி நீக்கம் பண்ணணும். அந்த மாதிரி போஸ்டிங்கே அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. காசுக்காக வாங்கிட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறான், காசு வாங்கலை, அது அடுத்த விஷயம். அவன் இன்னொரு கட்சிக்கு போகிறான்னாவே அவன் தப்பான ஆளாக தான் இருப்பான். உடனே ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ ஜனங்க தேர்ந்தெடுக்கிற ஆட்சி அங்கே எங்கே வரும்? இல்லை, ஜனங்களுக்கு அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் இத்தனை அக்கிரமம் நடக்குது. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்புன்னு பொம்பளைங்க பேரை சொல்லி ஓட்டை வாங்கிடுறாங்க. ஓட்டை வாங்கிட்டு அந்த பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. பொம்பளைங்க பாதுகாப்பாக இருக்காங்களான்னே தெரியாது. ஆனால் பேர் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்புன்னு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எங்கே பரபரப்பு, ஒரு கிளுகிழுப்பு பரபரப்பு, ஒரு எதை போட்டால் பிரச்சனை ஒரு மாதிரி காட்டலாம், அதை மட்டும்தான் இது பண்ணி நியூஸு மீடியா இதெல்லாம் போயிட்டுருக்கு. சீமான்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து போயிட்டுருக்காரு. தமிழ்ன்றாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் தமிழ்காரங்க இல்லையா? எல்லாருமே தமிழ்காரங்க தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்காரங்க தான், தமிழில் தான் இருக்காங்க. வேறு இடத்துல இருந்து வாழவும் வந்திருக்காங்க, இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் தமிழை காப்பாற்றுறேன் பிரபாகரனோட புள்ளைன்னு அவரு ஒருத்தர் ஆட்டை போட்டுட்ருக்கிறாரு. பிரபாகரனோட பிள்ளையாக இருந்து பிரபாகரங்கிட்டேருந்து நாட்டை பறித்தது யார்? சிங்கள இராணுவம். அது ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. அப்படி அவர் காப்பாற்றணும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிருந்தா ஸ்ரீலங்கா எலெக்ஷனில் போய் நின்றுருக்கணும். அங்கே இருக்க தமிழ் மக்களுக்கெல்லாம் அதோ கை போய் கால் போய் கண்ணு போய் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கான். அவங்களுக்கு அங்கே நின்று நியாயத்தை வாங்கி கொடுத்துருக்கணும். அங்கே இருந்தால் சுட்டு தள்ளியிருப்பாங்க இவரை. அதனால் அங்கே தெரியும். அங்கேருந்து இங்கே நீ ஏன் உதவி பண்ணலை, நீ உதவி பண்ணாததுனால அங்கே அழிச்சுக்கிட்டாங்கன்றாரு. ஏன் சார், உதவி பண்ணணும் பண்ண வேண்டான்றது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு. இன்னொரு நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா இந்த நாடு அவங்களுக்கு போய் உதவி பண்ண முடிஞ்சாதானே பண்ணுவாங்க. பண்ண முடியலன்னா பண்ண மாட்டாங்க. இவரே இருக்கார். இப்போ எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இவங்க ஆளுங்கிட்ட கேட்டேன், பண்ணிட்டாங்களா? இல்லை, யாருக்கு எங்கே இருக்குது, எங்கே போனால் அப்படியே இது பண்ணணும். மீடியாக்காரங்க முதல்ல உதைக்கணுங்க சார். மீடியாக்காரங்க பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அவன் வாய்க்குள்ளாரையே கொண்டு போய் மைக் விட்டுட்டு சுற்ற வேண்டியது. அவங்ககிட்ட இருந்தே விஷயத்தை கதை பண்ணி அதை ஒரு பரபரப்பாக போடுறதுல நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பு தேவையான நியூஸை முதல்ல போடுறதில்ல, நல்லது நாட்டுக்கு நடக்கிறதில்ல, நாடும் வீடும் அழிய போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம். எத்தனை அக்கிரமம் நடக்குது, எத்தனை விஷயம் நடக்குது, அதெல்லாம் ஒரு விஷயமா வர்றதில்ல. இப்போல்லாம் நியூஸை போட்டால் முதல்ல இப்படி ஒரு விஷயந்தான் போயிட்டுருக்கு. அதில் ஐடி லிங்காக ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். அதை வச்சுக்கிட்டு யூடியூப்னு ஒன்று வச்சுக்க வேண்டியது, அதில் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட வேண்டியது. என்னென்னா யாருக்கு யார் சாதகமாக இவங்கள பற்றி அவங்க சொல்ல வேண்டியது, அவங்கள பற்றி இவங்க சொல்ல வேண்டியது. நாட்டில் என்ன தான் சார் நடக்குது? யார் தான் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறது? அரசியல்வாதிங்க காப்பாற்றினாங்கன்னு இல்லை, வெள்ளைக்காரங்கிட்டே எதுக்கு இருந்திருக்கலாம் இந்த நாடு? வெள்ளைக்காரங்கிட்ட இருந்திருந்தாவது அவனே ஒழுங்காக பார்த்துருப்பான். என்னைக்கு நம்ம ஆளுங்கிட்ட மாட்டுச்சோ அன்னையிலேருந்து தான் நாரிக்கிட்டு இருக்கு. தான் கட்சிக்காரனே தனக்கு உண்மையாக இருக்கானான்னு தெரியாத அளவுக்கு பயந்து கொண்டு போய் அங்கங்கே ரெசார்ட்டில் உட்கார வைக்கிறது, அங்கே உட்கார வைக்கிறது, இங்கே உட்கார வைக்கிறதுன்ட்டு பயந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. பயந்து அரசியல் பண்ணுறவங்க உருப்படியாக எங்கேயாவது அரசியல் பண்ண முடியுமாங்க சார்? எங்கேருந்து இங்கே நியாயம் கிடைக்கும்? எதுக்கு அரசியல்? நமக்கு என்னத்துக்கு அரசியல்? மக்களாட்சியை விட்டுட்டு போயிருங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டோம் குத்திக்கிட்டோம், ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே அரசாங்கம் இருந்து இத்தனை தப்பு நடக்குது, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்னு ஒரு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, ஒரு அதிகாரிங்க சொல்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்? அதை கேட்குறதுக்கு மேலிடம் இருக்குன்னா கேட்காம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இத்தனை அக்கிரமம் நடக்குது பார்த்துட்ருக்காங்க. ஏதோ புள்ள பூச்சி எவனாவது கிடச்சானா அவனை மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவனை மாட்டி விட்டுறலாம், பிரச்சனை இல்லை, அதை பண்ணி விட்டுருவாங்க. இத்தனை அக்கிரமம் தமிழ்நாட்டுக்குள்ளாரையே ஜாதி கலவரம், மத கலவரம், தமிழ் இனக்கலவரம்ன்ட்டு இப்படி பண்ணிக்கிட்டு அலையிறாங்க. இப்படி பண்ணி ஜனங்களுக்குள்ளாரையே மூட்டி விட்டுக்கிட்டு பாவம் ஒன்றும் செய்யாத அப்பாவே அவனை இழுத்து உள்ள தள்ளிகிட்டு இருக்கானுங்களே கட்சி நடத்துகிறேன்ற பேரில். இவன் தமிழ்ன்னுட்டு
பிரபாகரன் புள்ளன்னா பிரபாகரனை கொன்னது யார்? அந்த நாட்டில் அவங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுங்க. அங்கே போய் அந்த ஜனங்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து சிங்கள அரசை எதிர்த்து நின்று எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ இந்த நாட்டை விட்டு போனவங்கள எல்லாம் கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு அங்கே ஆட்சி அமைக்கணுமே தவிர, அங்கேருந்து இங்கே வந்து பிரபாகரனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாருன்றார். ட்ரைனிங் கொடுத்து என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் போய் எல்லாத்தையும் சுட்டுதல்லுன்னு சொன்னாரா? இல்லை எல்லாத்தையும் இப்படி இழுத்து இந்த மாதிரி கொண்டுட்டு வான்னு சொன்னாரா? ஒன்றும் புரியலைங்க சார். எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு அரசியல் இதுவும் என்ன நடக்குதுன்னே எங்களுக்கே தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை எங்களுக்கு நிம்மதி இல்லை. எதையாவது ஒரு டிவியை பார்க்கலாம், ஒரு நியூஸை பார்க்கலான்னு போனாவே இந்த கன்றாவியை போட்டு ஏற்கனவே நாங்கள் நிம்மதியை தொலைச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். அதில் இது வேறு போட்டு விட்டு இன்னும் எங்கள் நிம்மதியெல்லாம் போயிட்டுருக்குது. இதுக்கு எப்போ தான் விடிவு காலம் வர்றதுன்னு எங்களுக்கே தெரியல.